அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில நீங்க தெரிஞ்சுக்க போற விஷயம், ஒரு உணவகத்தோடைய விமர்சன வீடியோ. இது பொதுவா மாமிச பிரியர்களுக்கு, நான்வெஜ் லவர்களுக்கு ஆ கண்டிப்பா நாகர்கோயில்லயோ, இல்லன்னா கன்னியாகுமரியிலயோ, இல்லாட்டா வேற்று இடங்களிலிருந்து இங்கு வரும் நபர்கள் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு உணவகம். ஏன் இவ்வளவு அழுத்தமா சொல்றேன்னா, ம் நான் பொதுவா நான்வெஜ்ஜ விரும்புறதில்ல. ஆனா எனக்குமே இங்க உள்ள ஒரு சில டிஷ்ஷஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க நாகர்கோவில் வரும்போது இந்த உணவகத்துல ட்ரை பண்ணி பார்க்கணும். என்னுடைய பரிந்துரை இந்த உணவகத்துல வந்து கண்டிப்பா ஷவர்மா ட்ரை பண்ணணும். ஒரு 4 வகை, 5 வகையான ஷவர்மாக்கள் உண்டு. கண்டிப்பா அது நல்லாருக்கும். ஆ நான் மெனு கார்ட ஃபோட்டோ எடுக்க மறந்துட்டேன். இன்னொரு முறை போகும்போது எடுக்கிறேன். இந்த முறை நாங்க வந்து ஒரு பார்பிக்யூ கெபாப் ஒண்ணு ஆர்டர் பண்ணியிருந்தோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிற வீடியோல அந்த பார்பிக்யூ கெபாப் தான் சமைச்சிட்டுருக்காங்க. அண்ட் அதோடைய ஃபுட்டோடைய ஃபோட்டோலாம் நான் லாஸ்ட்ல போடுறேன். அ அதோடைய டேஸ்ட்டும் நல்லா தான் இருந்தது. அண்ட் இந்த கடை எங்க இருக்குன்னா, எடலாக்குடின்னு சொல்லுவாங்க. இது வந்து அ நாகர்கோயில் டூ கன்னியாகுமரி போற வழியில, அ நாகர்கோயில் ரயில்வே ஜங்ஷன் கரெக்ட்டா அந்த இடத்துல ஒரு பாரத் பெட்ரோல் பல்க்குக்கு சைட்ல தான் இருக்கு. அ தனியா மேல இருந்து சாப்பிடுறதுக்கான இடமும் இருக்கு. முதல்ல இல்ல. இப்ப அத விரிவகம் படுத்தியிருக்காங்க. ஸோ நீங்க கண்டிப்பா இந்த இடத்துக்கு போகும்போது ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா ருசியான உணவு. அண்ட் அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸுடைய பிஹேவியர்ஸும் நல்லா தான் இருந்தது. எந்த குறையும் சொல்ல முடியாது. நான் இங்க ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். ஆம் கண்டிப்பா நல்லா இருந்தது. அ இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. இந்த பார்பிக்யூ கெபாப் ரூ. 284க்கு கிடைத்தது. ஒரு 6 பீசஸ் இருந்தது. குவான்டிட்டி ரூ. 284க்கு இன்னும் நெறையா இறைச்சிகள் சாப்பிடலாம் தான். ஆனா இதோடைய டேஸ்ட் நல்லா இருந்து. 2 மயோனைஸ் வச்சிருந்தாங்க. இன்னொன்னு என்னன்னே தெரியல. ஆனா அது சாப்பிடுறதுக்கு நல்லா இல்ல. அண்டு இது அ அந்த ரொட்டி மாரி இருக்குல்ல, அது கூடலாம் வைத்து சாப்பிடுறதுக்கு நல்லா தான் இருந்தது. தேங்க் யூ. இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி.